அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஜீரா ரைஸ். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததும் 1 to 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜீரா ரைஸ், ஸோ ஜீரகம் ஜாஸ்தி ஆட் பண்ண வந்துடாதீங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது காரெல்லாம் அவ்வளோதான் பிடிக்காது ரைஸ் வேக வைக்கும்போது. அதனால் நீங்கள் தாராளமாக எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிளகாய் எண்ணெயில் லைட்டாக வதங்கி வரட்டும். மிளகாய் வதங்கினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி அதையும் நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். எண்ணெயில் இது எல்லாமே வதங்கும்போது இதோட ஃப்ளேவர் எல்லாமே நம்மளுக்கு ரைஸில் நல்லா இறங்கும். நம்ம டைரெக்டாக போடுறத விட இந்த மாதிரி அது பொரியும் போது வாட்டர் ஆட் பண்ணினதும் அந்த ஃப்ளேவர் எல்லாமே வாட்டரில் இறங்கிடும். அடுத்து ரைஸ் வெந்து வரும்போது வாட்டரில் உள்ள ஃப்ளேவர் ரைஸ்லேயும் இறங்கிடும். கொத்தமல்லி தழை லைட்டாக வதங்கினதும் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், ஸோ 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து லெவல் பண்ணி விட்டுறலாம். ரைஸை நல்லா லெவல் பண்ணினதுக்கப்புறமா ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி ஒரு தடவை லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வேக விட்டுறலாம். நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணினதும் உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நீங்கள் ஆயில் பொதுவாக கீ கூட ஆட் பண்ணி அதில் பொரித்து நீங்கள் ரைஸ் வேக விடலாம். அது இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் தான். ரைஸ் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள் ரைஸ் எவ்வளோ அருமையாக வெந்து வந்திருக்குன்னு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மணக்க ஜீரா ரைஸ் ரெடி. நீங்கள் இதை சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஃபிஷ் எதுக்கும் வேணாலும் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஜீரா ரைஸுக்கு சிக்கன் அங்காரா செஞ்சுருக்கேன். இதோட ரெசிபியும் சேனலில் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி நான்வெஜ் கிரேவிக்கு ஜீரா ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.